சிவாஜி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு KV ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். அந்த படம் பண்ணுறப்போ சங்கரோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எடுத்துட்ட ஒரு ஈடுபாடு தான் இப்போ ஞாபகம் வருது. அப்போ ஏன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு ரஜினி சார் பண்ணாருன்ற அவருக்காக ரஜினி சாருக்காக நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது மாதிரிலாம் பண்ணலை. அது அவரை வந்து ஒரு புதுமுக மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருந்தாரு. ஒரு வெள்ளையாக ஒரு யூரோப்பியனாக காட்டுற அந்த மாதிரி ஒரு சாங்காக இருக்கட்டும், மற்ற விஷயம் ஒரு சாங் அந்த ஒரு பெரிய செட்டு மாஜி சாங் செட்டு அந்த அதிரடி சாங்லாம் இன்னும் பிரமாதமான 2 சாங் காட்டினேன். ஸோ நான் அந்த படத்தை பார்த்தோம், ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு இத்தனைக்கும் அந்த படத்தை நான் ஒரு 40-50 தடவை பார்த்துருப்பேன். கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்துருப்பேன். ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. இப்போது நினச்சி பார்த்தா இந்த சாங்கில் ஒரு பாட்டிலுக்குள்ளே அந்த ப்ரோப் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்கும் அந்த லென்ஸு. அது ஒரு 2 feet அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து அப்படியே கேமரா வெளியில் வரும். ஸோ அதுவாக இருக்கும். அந்த செஸ் போர்டில் அப்படியே கீழே வர மாதிரி ஒரு அந்த மாதிரி ஷாட் இருக்கும். அதெல்லாம் அப்போ எடுக்கிறப்போ 3D போன்னு தெரியாது. இப்போ பார்க்குறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு நல்ல டீம் இருந்தது. ஒரு தோட்டத்தண்ணி சார், வைரமுத்து சாரோட லைன்ஸ்க்காக சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு அருமையான ஒரு டீம், இப்படி ஒரு டைரக்டர், AVM சரவணன் சார், குமன் சார், ஒரு ப்ரொடியூசர், இவங்களாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி இதோட பிரமாதமாக பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரஜினி சார் பற்றி சொல்கிறப்போ ஒரு திருப்பூரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் 9 மணிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 2-2:30 மணி இருக்கும். அந்த சுமன் சாருக்கு ஃபோன் பண்ணுவார். இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணுறப்போ அந்த ஷார்ட் நைட் ஒரு 12:30, 1 o'clock பண்ணிட்டு இருக்கப்போ எல்லாம் முடிஞ்சு ஒரு ஷார்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த டயல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிங்கர் ஒரு யூஸ்வலாக இந்த மாதிரி ஷார்ட்லாம் யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு எடுத்துப்போம். அந்த கலரில் இருக்க ஃபிங்கர் வச்சு எடுத்துப்போம். என்னாச்சு, அவரே சாரி ரஜினி சாரே எடுங்க சார் சொல்லிட்டு ஒரு முடிக்கணுன்றது லாஸ்ட் ஷாட் அது. அப்போ ரஜினி சார் பார்த்து என்னை பார்த்து கேட்டார், ஆனால் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த விரல் தான் வேணுமா அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு உடனே சங்கர் என்ன சொன்னார், இல்லை சார் அந்த விரல் கூட எதாவது பண்ணோம், ஏன்னா உங்கள் விரல் கூட அதை சுற்றுறப்போ கூட ஏதாவது ஸ்டைல் பண்ணோம். ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்தளவுக்கு ஒரு சங்கரோட சின்ன ஒரு இவ்வளோ ஒரு நகன் தெரிகிற ஷாட்லேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு வரைக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு பிளானிங், உழைப்பு, மற்ற டைரக்டர்ஸும் கற்றுக்கிற அளவுக்கு நிறைய இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்த அந்த சாங்கில் எதுவுமே சிஜி இல்லை. அவ்வளோ பெரிய செட், அவ்வளோ பெரிய டூம், எதுவுமே சிஜி எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு சாங். அந்த ஒன்லி அந்த ஒரு கோடி சன்லைட்டில் மட்டும்தான் அந்த ஃபேஸ்க்காக சிஜி நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். மற்றபடி ஃபுல் செட்டும் தொடர்ந்து பண்ணேன் சார். நன்றி, வணக்கம்.